சேலத்துல இப்பதான் சமீபத்துல தான் அமைச்சரா வந்து ராஜேந்திரன் அவர்கிட்ட 9 எம்எல்ஏ இருக்காங்க. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனை ஆமா. சேலத்துல நியமிச்சாங்க. இப்போ வந்து உடனடியா திரும்ப மாவட்ட செயலாளர் கூடிய எஸ்.ஆர். சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தா கொடுத்திருக்காங்க. இப்ப சேலம் மாவட்டத்துல அந்த எடப்பாடி அரசியலுக்கு வந்து ஒரு இல்ல, அது டஃப்பான ஃபைட் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு காரணமா பார்க்கலாம் இல்லையா? இல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய மாவட்டம் கடந்த தேர்தலில் வந்து ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அந்த வெற்றி விகிதமும் வந்து பல தொகுதிகளில் ரொம்ப, ஒரு சில தொகுதிகள் தான் 3000 2000 ஓட்டு, மற்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு நல்லாவே இருக்கு. அப்போ அப்படி இவ்வளவு காரணிகளும் சேர்ந்து வருகிற பொழுது அதை நான் வந்து ஒரு செக்காக பார்க்கல. இந்த அரசியல் இப்படிதான் கண்ணி கண்ணியா பின்னுது. ஒரு திராவிட அரசியல் எப்படி ஒரு கண்ணி கண்ணியாக பின்னப்படுதுன்னா அது வெறும் ஒரு செக்கு கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 18 ராஜ்யசபா உறுப்பினர்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாதிய பின்புலம், ரீஜனல் பேக், எங்க ஜியாகிரபிக்கலா அவங்க எங்கெங்க இருந்து வராங்க. ஏன் ஸ்டாலின் திமுக தலைவராக வந்த பிறகு ஒரு மூத்த உறுப்பினர் டெல்டால இருந்து ஏன் ஒருவருக்கு கொடுக்குறாரு? அப்போ டெல்டால இருந்து அமைச்சர் கிடையாது. இப்போ செலியன் அங்க அமைச்சராக இருக்காரு இல்லைங்களா? அப்போ சொன்னார் இல்லைங்களா, நான் டெல்டாவுக்கு நான் தான் அமைச்சர் அப்படின்னு சொன்ன நேரத்தில் தான் டெல்டாலேருந்து ஒருத்தர், இப்போ தொழிற்சங்கத்திலேருந்து ஒருவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, ஒரு மகளிர், அதுவும் சிறுபான்மையினர் இனத்திலிருந்து ஒரு மகளிர். அவர் மகளிர்ங்கிறது சிறுபான்மை இனம் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு கவிஞர், ஒரு நாடறிந்த கவிஞர் அப்படிங்கிற அளவில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி வந்து அவர்கிட்ட இருக்கு. இப்போ கமலை கொடுப்பது, கமல் அப்படிங்கிறது இங்கே நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னால் அவர் சாதி மறுப்பாளராக இருந்தாலுமே கூட அவர் பிறந்த வகுப்பிலிருந்து திமுக ஒருவரை இன்றைக்கு ராஜ்யசபாவிற்கு அனுப்புகிறது என்பது மாறி வருகிற அரசியல் போக்குகளை திமுக எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும்.